சரிப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நடவடிக்கை வந்த உடனே வந்து டாஸ்மாக் கடைகள்லாம் மூடுனாங்க. 717 டாஸ்மாக் கடைகள. எல்லாம் நல்ல விஷயம். சூப்பரான ஒரு இது. விஜய் வந்து போதை இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு முதல்ல மேடையில் பேசினார். ஒட்டுமொத்தமாக நம்ம மூட முடியாது, கலாச்சாரம் பெருகிறோம், அதெல்லாம் காரணம் சொல்கிறாங்க. வந்த உடனே 717 கடைகளை வந்து மூட போகிறோன்னு உத்தரவு போட்டாங்க. பேப்பரில் வந்துச்சு. நிஜத்தில் பார்த்தோம் அப்படின்னா 717 கடைக்கான லிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் வரல. நீங்கள் எந்தெந்த கடைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும்ல. ஆமாம். 717 இந்த கடை தான் மூடணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல. ஒரு சில இடத்துல கடையை மூடி இருக்கிறாங்க, இடம் மாற்றி இன்னொரு இடத்துல வச்சுருக்கிறாங்க. திருப்பூர் ஏதோ ஒரு ஊர்னு நினைக்கிறேன். வந்து கடையை மூடிட்டாங்க. 3 இடத்துல பார் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கடை பிரச்சனை கிடையாது, பார் தான் பிரச்சனை. ஏன்னா பாரில் அங்கே தான் தண்ணி அடிப்பான், அங்கே தான் பைக்கெல்லாம் ரோட்டில் நிப்பாட்டியிருப்பான், டிராஃபிக் பிரச்சனையை உண்டாக்குவான், குடிச்சிட்டு ரோட்டில் இது பண்ணுவான். கடையை விட பார் அதிகமாக பிரச்சனை. அந்த பார் வந்து அப்படியே தான் இருக்குது. 717 கடை மூடி இருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 717 கடை எங்கே இருக்குது, எந்தெந்த கடையை மூடணும் அப்படின்னு இல்லை. ஜெயலலிதா ஆட்சியில் 500 கடையை மூடினாங்க. ஆமாம். எடப்பாடி ஆட்சியில் 500 கடையை மூடினாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் 500 கடையை மூடினாங்க. மூணு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. இந்தந்த கடையை மூடி இருக்கிறோம். கடை ஒவ்வொரு கடைக்கும் ஒரு நம்பர் உண்டு. கடை எண் கைதி எண் மாதிரி கடைக்கு ஒரு நம்பர் உண்டு. கடை எண் இது 412, கடை எண் 224 அப்படின்னு சொல்லி அந்த நம்பரு எந்த ஊர் எந்த தெருவில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டாங்க. அதுலேயே வந்து ஒரு டிவிக்கு சப்போர்ட்ரு ஒரு அம்மா மயிலாப்பூரில் காலையில் போய் வீடியோ எடுத்து போட்டு அதெல்லாம் சர்ச்சை ஆனிச்சு. 12 மணி தான் கடை திறப்பாங்க, நம்ம காலைல 10 மணிக்கு பார்த்தீங்களா கடையை மூடிட்டாங்க அப்படின்லாம் போட்டு சர்ச்சையானது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்ல மக்களுக்கு.